வாசம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இம்மட்டும் நம்மை கரம்பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்மை பலப்படுத்தினவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த அந்த உண்மையுள்ள தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பரிசுத்தமும் மகிமையும் மாட்சிமையும் உள்ளவரும் அற்புதமானவரும் அதிசயங்களை செய்கிறவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாறாத தேவன், மகிமையின் தேவன், நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் கனப்படுத்த வந்திருக்கிறோம். அந்த தேவனுக்கு நாம் மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் வாய்களை திறந்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியா, தேவனுடைய அன்பு, தேவனுடைய அனுகிரகம் தொடர்ந்து நம் மத்தியிலே இருக்கும்படியாக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கினவரும், எங்களை வழிநடத்துகிறவரும், எங்களை பலப்படுத்துகிறவரும், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற மகத்தான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே கூட அவருடைய இந்த வேத பகுதியிலே வேத பாடத்தை தியானிக்க தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் வார்த்தையான தேவனாய் இருக்கிறேன். வல்லமையுள்ள தேவனாய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தருமாய், அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே உடைய கரத்தில் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமனப்பட்டு வார்த்தையை தியானிக்கவும், வார்த்தையின் மகிமையை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் தேவ இரக்கம் தாரும். தொடர்ந்து உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். எல்லா பலவீனங்களை எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்தை, சுகத்தை, பத்திரத்தை, பாதுகாப்பை கொடுத்து இந்த நிமிஷம் வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இருந்த தேவன் இதோ இந்த சாயங்கால வேளையிலே வேதத்தின் தியானிக்கிற நேரத்தில் உடைய வல்லமை, உடைய பலன், உடைய இரக்கம், உடைய தயவு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா? நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே ஒரு பாடலை பாடி தேவ நாம மகிமைக்காக நாம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசு, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்ன யார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தி நாமத்தின் ஆதரவில், தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாட துதிக்க மாவே மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாவே மன்னவனே உமக்கு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் நின்னடியார்த்தி நாமத்தின் ஆதரவில், நின்னுதிரமதினால் ஜீவ புது வழியாம்,
நின்னுதீர் திறந்த நின் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவே சன்னி சேரவுமே சந்தரம் நின்னடியார்க்கு தன்னை வேடவுமே சந்தரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசு நின்னடி நாமத்தின் ஆதரவில் மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள இப்புழுக்கலம் எங்களுக்கு எத்தனை மாதையவும் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதையவு நின் கிரு எத்தனை ஆச்சரியம் தீரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா தீரம் செய்கிறோம் யாத்தே நாதரவே தீனமதிலும் ஒருமித்து நாமத்தினால் இன்றை தினமதிலும் மித்து கூடவும் நாமத்தினால் இந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தீரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கே நின்னடியார்த்தீர் நாமத்தினா ஆமென். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்க தேவன் இரக்கம் பாராட்டினார். நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். We should respect the God while we reading the Bible. So please stand up each and everyone. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நேரத்திலே எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா 29ஆம் அதிகாரம். ஜெரேமியா 29 chapter 11 to 13. 29ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க அதிலுடைய மகிமை மகத்துவங்களை ஆசீர்வாதங்களை நன்மைகளை புரிந்து கொள்ள அதில் இருக்கிற எல்லா ஆண்டவரே வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள தேவைத்தக்க கிருபையும் ஞானத்தையும் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருப்பா. இந்த நேரத்தில் உம்மை தேடி உம்முடைய வார்த்தைகளை தேடி உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி நன்மையை தேடி உம்மிடத்தில் வந்திருக்கிற ஒருவராய்களும் வெறுமையாய் திரும்பாதபடி தேவ வல்லமை தேவ பலன் தேவனுடைய அனுகிரகம் தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே அன்றைக்கு சாலமோன் உம்மிடத்திலே அந்த ஜனங்களுக்காக ஞானத்தை கேட்ட பொழுது ஆண்டவரே நீர் என்னிடத்து அவனிடத்திலே சொன்ன பொழுது நீ என்னிடத்திலே எனக்கு நீண்ட ஆயுஷையோ பொன்னையோ பொருளையோ கேட்காமல்
ஜனங்களை நியாயந்தீர்க்கத்தக்க ஞானத்தை கேட்டபடியால் நான் உனக்கு கொடுப்பேன் என்று. அது மட்டுமல்ல, நீர் ஆண்டவரே அந்த ராஜ்யத்தை, அந்த ஆண்டவரே அந்த சாலமோனுக்கு அவனுடைய அந்த ராஜாங்கத்தை நீ தாமே வழிநடத்தினீர். ஆண்டவரே பொன்னையும் பொருளையும், அது மட்டுமல்ல மிகுந்த ஞானத்தையும் நீர் கொடுத்திருப்பான். அதே போல இந்த நாளிலே நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே தேவ ஞானத்தை, தேவனை அறிகிற ஞானத்தை, தேவனுக்கு பயப்படுகிற ஞானத்தை, தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரை நினைத்து ஒவ்வொரு நாளும் அதிலே நாங்கள் பலனடையத்தக்கதாக நம்முடைய கருத்திலே வருகிறோம். இந்த புதன்கிழமை வாரந்தோறும் நடக்கிற இந்த வேத பகுதியானது எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் அதிக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் தொடர்ந்து தர வேண்டுமா? எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம அநேக செய்திகளை, அநேக தலைப்புகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அல்லது சபை ஆறுதல், சபை கூட்டங்கள், சபையில் நடக்கிற ஆராதனைகள், வேத வாசிப்பு, இப்படி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு காரியத்திலே நம்ம இருக்கிறோம். ஆனால் வேதத்திலே தேவன் அநேக வார்த்தைகளை நமக்கு சொல்லி நம்முடைய ஜீவியமானது, what is the purpose for living with God willing as well as for everyday regular life. நம்முடைய ஜீவியமானது ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்ன என்று நம்ம இன்னைக்கு ஒரு 12 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் பாருங்க, நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இரண்டுமே நான் உங்களுக்கு வாசித்து நான் உங்களோடு கூட செய்தியை தொடங்க விரும்புகிறேன். ஏனெனில் இந்த உலகத்திலே ஏன் இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு அநேகர் கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள், தேவன் உங்களை தற்செயலாக அல்லது ஏதோ ஒரு இஸ் நாட் கிரியேட்டட் பை அன் ஆக்சிடென்ட், அப்படி அவர் உண்டாக்கல. நம்முடைய தேவன் நம்மை ஒரு God designed you with a specific, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்மை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட நோக்கம். அந்த நோக்கம் வேதத்தில் அநேகம் இருக்கு. அதிலே ஒரு 12 குறிப்புகளை மட்டும், I am quoting you 12 principle or important quoting in the Bible. Purpose, know your purpose in God என்கிற தலைப்பிலே ஒரு 12 வேத வசனத்தை குறித்து வைத்தார். அதில் இப்ப நம்ம வாசித்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, God has planned to prosper you, not to harm. Your first step is to discover His unique design for your life and walk confidently in it. தேவன் நம்மை வழிநடத்தவும், தேவன் நமக்கு நல்வாழ்வு கொடுக்கவும் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, முதல் படியாக அவர் வைத்துள்ள ஒவ்வொரு தனித்துவமான யூனிக் பிளானிங்கை நம்ம கண்டறிய வேண்டும். அதை கண்டுபிடித்து அதிலே நம்பிக்கையோடு நடக்க வேண்டியது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதனால இங்க நம்ம வாசித்த இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன்.
அப்போ அது எப்படிங்கிறத அவர் சொல்றாரு பாருங்க. அவை தீமைக்கு அல்ல, அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாகையா இருக்கும். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேக நேரங்கள்ல நமக்கு போராட்டம் இருக்கு, குழப்பம் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, அல்லது உபத்திரவம் இருக்கு. இப்படி அநேக நேரத்துல நம்ம புலம்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுல நீங்க நம்பிக்கையோடு நடக்கிற பொழுது, அதுல நீங்கள் நம்பிக்கையோடு நடக்கிற பொழுது அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். தேவன் மேலே நம்பிக்கை. ஆமென். அதுதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இன்றைக்கு அநேகர் எவ்வளவோ விதத்துல என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. நான் சொல்றது புறஜாதிகள். அது போல கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே இன்னைக்கு வித்தியாசமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மிக முக்கியமா இங்க நம்ம ஒரு குறிப்பு நமக்கு ஆண்டவர் சொல்றது என்னது, உங்கள் முழு இருதயத்தோடும், யுவர் ஃபுல் ஹார்ட். எப்படியாமா? யுவர் ஃபுல் ஹார்ட், முழு இருதயத்தோடும் என்னை, இஃப் யூ ஃபைண்ட் இன் ஃபுல் ஹார்ட் யூ வில் ஃபைண்ட் அவுட், என்னை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ தேவனை முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு, எப்படியாமா? முழு இருதயத்தோடு நம்ம தேட வேண்டும். எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாதபடி. there should not be any single doubt. ஒரு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகளா இருக்கும், ஆனா பயங்கரமா குழம்பிடுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு அவங்கள ஆண்டவருக்குள்ள நிலைநிறுத்தவே முடியாத அளவுக்கு பின்வாங்கி போறது, அல்லது குழப்பம் அடைந்து பலவீனமாயி அங்கே என்டையர் ஸ்ட்ரகிள் லைஃபுக்குள்ள போறதை நம்ம பார்க்க முடிகிறது. பேக் ஸ்லைடிங் லைஃப் நம்ம பார்க்க முடியும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்க முழு இருதயத்தோடையும், ஃபுல் ஹார்ட், நீங்க என்ன செய்ய முடியுமாமா? தேவனை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு என்னது? கண்டுபிடிக்கிறது என்னது? தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது. அதுதான் தேவனை கண்டுபிடிக்கிறது. என்னை தேடினீர்களானால் கண்டுபிடிப்பீங்கன்னு என்னது? ஃபைண்ட் அவுட் அப்படின்னு என்னது? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். அப்ப அதுக்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு தேவனிடத்துல தான் இருக்கு, உலகத்தில் இல்லை. அதைத்தான் அவர் சொல்றார். நீங்க உலகத்தை நோக்கி போகாதபடி, அல்லது உலக காரியத்தோடு போகாதபடி, தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது, தேவனிடத்திலே உங்களுடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை வைக்கிற பொழுது அது உங்களுக்கு அது நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் நான் உங்கள் பேர் வைத்திருக்கிற நினைவு. இட்ஸ் மை மெமரி ஆர் இட்ஸ் மை மைண்ட் அப்படிங்கிறார். உங்கள் மேலே நான் என்ன செய்திருக்கிறேன்? நினைவு கூறுகிறேன் என்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம நண்பர்கள் நம்மை மறந்து போகலாம், தாய் தகப்பன் மறந்து போகலாம், அல்லது ஒரு நாளுக்கு அவங்க இறந்து போகலாம். அதற்கு பிறகு அவங்க நம்ம நினைக்கவே மாட்டாங்க. நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்முடைய பெற்றோர்களோ உறவினர்களோ யாரா இருந்தாலும் சரி, அந்த மனிதர் நீங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிறவர்கள் மரித்த பிறகு அவர்கள் உங்களை குறித்து எதுவும் யோசிக்க செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா தேவன் நம்முடைய மரணம் வரைக்கும், மரணத்திற்கு பிறகும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனாலதான் மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அதுதான் இரண்டாவது காரியம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியமாருக்கு? we should look forward to the kingdom of God. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இப்போ ஜெபத்தை குறித்து எடுத்துக்கொண்டு வருகிறோம். அங்கே இதே மத்தேயுல இதே 33ஆம் வசனத்தை எடுத்துட்டு இருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு இந்த வாரம் தியானிக்க போகிறோம். அவசியம் நீங்க எல்லாம் ஜெபத்தோட வந்து கலந்து கொள்ளுங்க. அது ஒரு பெரிய நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பாருங்க, அங்க தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி இருக்கிறதாமா? நம்முடைய அன்றாட வாழ்வை, நம்முடைய விருப்பங்களை
நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பொழுது, தேவனுடைய வழிநடத்தலின்படி செய்கிற பொழுது, அது நமக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறது. ஆமென். சரியான வாசலை நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆகவே தேவன் நமக்காக வழிகளை உண்டாக்கி இருக்கிறார். நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தேவன் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நம்மளுடைய வரங்களை பயன்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு வரங்களை கொடுப்பார். யூஸ் யுவர் கிஃப்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் யூஸ் யுவர் கிஃப்ட். அதைத்தான் அங்கே 1 பேதுரு 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அதை வாசிக்கலாம். தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? 1 பேதுரு 4:10 நீங்க வாசிக்கிறப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவனவன் பெற்ற வரத்தின்படி பற்பல கிரியைகளை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கிரகனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். யூ சப்போர்ட் எவ்ரி ஒன். அது என்ன? நல்ல உக்கிரகக்காரன். வேதத்திலே உக்கிரகக்காரனை பற்றி அங்கே அநேக பழமொழிகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உக்கிரகக்காரன் ஒருவன் வன்கண்ணனா இருந்தானாம், உக்கிரகக்காரன் ஒருவன் கொடுமைக்காரனா இருந்தானாம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இங்க சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், என்னது? தேவன் நமக்கு பற்பல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னு என்னது? அநேக மினி பிளஸ்ஸிங்ஸ். அது என்னது? தேவன் நமக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கார்? நான் ஒரு 2-3 கிருபை சொல்றேன் பாருங்க. முதல் கிருபை விசுவாசம். ஆமென். ஏன்னா தேவன் மேல நமக்கு விசுவாசம் வர்றதே ஒரு பெரிய கிரேஸ். அது ஒரு பெரிய கிரேஸ். இரண்டாவது, தேவனுடைய பிளஸ்ஸிங்ஸ். உலக பிளஸ்ஸிங் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம். மூன்றாவதாக, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அத்தாரிட்டிஸ், அந்த அதிகாரம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். தேவனுடைய பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 9 கனிகள் பரிசுத்தாவியின் மூலமா. இப்படி தேவன் நமக்கு பற்பல கிருகளை ஈவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் எப்படி அவர் மற்றவர்களுக்கு அவரிடத்திலே வந்த குருடனை, செவிடனை, முடவனை, அல்லது கடன்காரர்களை, அல்லது ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த வேசியை போல, இப்படி அவரிடத்துல யார் வந்தாலும் அவர் அவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்கிறார். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அங்கே பரிபூர்ண வரம் அது. அப்ப அதே போல நமக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஈவுகளை, கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த வரங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஒருத்தருக்கு ஜெபிக்க தெரியல, அல்லது ஒருத்தருக்கு வேதம் வாசிக்க தெரியலனா, அங்கே மற்றவர்கள் அந்த வேதம் வாசிக்கிறதுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று, எப்படி உபவாசம் செய்ய வேண்டும், எப்படி தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்க வேண்டும், இப்படி ஒருவருக்கொருவர் அங்கே உங்களுக்கு இருக்கிற அந்த கிஃப்டை நீங்க செய்ய சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஆமென். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல பலனாக இருக்கிறது. நான்காவதாக, ஸ்டே ஃபெய்த்ஃபுல்லி இன் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். லூக்கா 16:10 நீங்க வாசிக்கிறப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய லூக்கா சொல்றாரு, ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்க அந்த காரியத்தை குறித்து பேசுறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன், எப்படியாமா? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான்.
அப்படின்னு என்னது, உங்க மேல ஒருத்தர் ஒரு சின்ன நம்பிக்கை, ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருக்காருன்னா அந்த நம்பிக்கையை நீங்க கெடுத்து போடாதபடி அவர் உங்கள் மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை அதிகரிக்கும்படி நீங்க செய்ய வேண்டும். நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறப்போ இவரு பொய் பேச மாட்டாருங்கிற இடத்துல நீங்க பொய் ஒரு சின்ன பொய் பேசினா கூட என்ன ஆயிரும், உங்க மேல இருக்கிற நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் போயிடும். அல்லது இவரு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நிற்பாரு, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை போய் அவரிடத்துல கேட்டா எனக்கு அவர் நல்லா உதவி செய்வாரு, ஏதாவது ஒரு விதத்துல அவர் உதவி செய்வாருன்னு உங்க இடத்துல வர்றவங்கள நீங்க கண்டுக்காம விடுறதோ, அல்லது அவங்கள புறக்கணிக்கிறதோ, அல்லது அவர்களை நீங்க எரிச்சல் கோபம் அடைகிறதோ பண்றப்போ அது என்ன ஆகிவிடும், உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு அது ஒரு பிரிவினையில போய் முடிஞ்சோம், அல்லது அந்த உறவு தொடர்பில்லாமல் போய்விடும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாக இருந்தா நான் என்ன செய்வேன், அநேக நான் உங்களை வைப்பேனுங்கிறார். அப்ப நம்ம ஒரு தேவன் நமக்கு சின்ன காரியம், கிரேட் மினிஸ்ட்ரி அண்ட் லிவ்ஸ் ஆர் பில்ட் ஆன் ஸ்மால் unseen movement of obedience. Faithful is minor takes prepare you great responsibility என்று நம்ம பார்க்க முடியும். அது நமக்கு ஒரு மிகுந்த பெரிய பொறுப்பை கொடுக்கிறது. ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறப்போ, நீங்க உண்மை உத்தமமாக இருக்கிறப்போ, நீங்க அதை சின்சியரா இருக்கிறப்போ, அது ஒபீடியன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிறப்போ, அது உங்களை ஒரு மிகப்பெரிய கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அது கொடுக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, அதை கீழ்ப்படிதலோடு நம்ம அதை செய்கிற வரப்போ, நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன பொறுப்பிலே நம்ம உண்மையாக இருக்கிற பொழுது நமக்கு பெரிய பொறுப்புகளும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு அதிலே கிடைக்கும். ஆமென். அதுதான் அங்கே தேவன் சொல்றாரு. அப்ப அதுல நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது ஐந்தாவதாக, சர்வ் வித் ஹார்ட் ஆஃப் லவ், முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். ஆமென். அன்பு கூற வேண்டும். அதைத்தான் கலாத்தியர் 5:13 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 5:13 அங்கே பவுல் சொல்லுகிற காரியம், சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். எதற்காகவாமா? சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னானது true purpose is found in love driven service. When you serve other selfless, you reflect the very heart of Jesus Christ. நீங்க தேவனுடைய இருதயத்திலே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு அப்படின்னு ஒரு உண்மையான அந்த நோக்கம், ஒரு உண்மையான ஒரு நோக்கம் என்பது அது அன்பிலே அது செய்யப்படுகிற ஒரு சேவையாத்தான், அது ஒரு உதவியாத்தான் பார்க்கப்படுகிறது. அதை நீங்கள் சுயநலமின்றி மற்றவர்களுக்கு செய்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அது உண்மையான அன்பை அதன் மூலமாய் அது பிரதிபலிக்கிறது. ஆமென். அதைத்தான் அங்கே அவர் சொன்னார் பாருங்க, நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். செல்ஃப்லெஸ், அது ஒரு மோட்டிவோடையோ அல்லது ஒரு செல்ஃபிஷாக உங்களுக்காக மட்டுமல்ல. தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது செல்ஃபிஷாக வாழ அல்ல. அப்படின்னு என்னது? சுயநலவாதியாக வாழ்வதற்கல்ல. நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதிலும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதிலும், மற்றவர்களோடு கூட அவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், உங்களால பண உதவி செய்ய முடியாட்டி கூட ஒரு பொருள் உதவி செய்யலாம், அல்லது ஜெபத்துல அவங்கள தாங்கலாம், அல்லது அந்த குடும்பத்துல ஒருவரா நீங்க நின்று அதை நீங்க பொறுப்பெடுக்கலாம். இப்படி எத்தனையோ இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது என்னவாமா?
நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சுயாதீனத்திற்கு. செல்ஃப்லெஸ்ஸா நீங்க வாழ வேண்டும். ஒரு செல்ஃபிஷாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது மாம்சத்திற்கு ஏற்றுவாக அல்லாதபடி. செல்ஃபிஷ் என்னது? தனக்குத்தானே, தனக்குத்தான் வேணும், தனக்குரியது என்று சொல்லி அந்த பொறாமை அல்லது வைராக்கியங்கள், கோபங்கள் அல்லது பிரிவினைகள், சண்டைகள், இப்படித்தான் அது போய் முடியும். அது உண்மையான ஒரு டிவைன் லவ்வா இருக்காது, தெய்வீக அன்பா இருக்காது, தேவனுடைய அன்பாக இருக்காது. ஆகவேதான் பாருங்க, அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். ஆமென். ஆறாவதாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:18 நம்ம வாசிக்கிறப்போ பாருங்க, அங்கே எங்கள் மாம்சத்திலே இயேசுவுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது இல்ல 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, தேவன் நமக்கு, நம்ம இப்போ புறஜாதிகள் கேட்கலாம், எங்க தேவனை நீங்க பாக்குறீங்க, எங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறப்ப எங்க உங்க ஆண்டவர் போனாரு, அல்லது ஏன் இப்படி அப்படி என்று சொல்லி அங்கே ஒரு குழப்பத்தையோ, அல்லது இந்த பூமியில நீங்க பாக்குறீங்க மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா, அல்லது மற்றவங்க எல்லாம் பொண்ணோட பொருளோட அல்லது வசதியா அல்லது ஒரு டாம்பீக வாழ்க்கை அப்படின்னு என்னது, ஒரு பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஜபத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, காணப்படுகிறவைகள் அனித்தியம் என்னது, அது there is no confidential. அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்பவும் இருக்கிறது அல்ல. அதில் ஒன்றும் பெரிய கான்பிடென்ஷியல் ஒரு ரகசியமோ அல்லது நிச்சயம் உள்ளதாகவோ இருக்காது. ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த காணப்படாதவைகள், அதை தான் எப்படிப்பட்டது, நித்தியமாக. அதனாலதான் அந்த தற்காலத்தில் நடக்கிற போராட்டங்களுக்காக நம்ம சோர்ந்து போகாதபடி நம்முடைய முடிவிலே தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். சோ அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக இந்த சின்ன சின்ன அங்கே போராட்டங்கள் அல்ல சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள், இதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஆமென். அதனாலதான் அங்க 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அந்த கடைசி வரை, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அது எப்படிப்பட்டதாமா? அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். அது என்ன செய்கிறதாமா? அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். அது நமக்கு என்ன கொண்டு வருகிறது? நித்தியமான கன மகிமை. ஆமென். என்னென்றைக்கும் இருக்கிற அந்த நித்தியமான ஒரு கன மகிமையை அது கொண்டு வருகிறது. அதனாலதான் தேவ பிள்ளைகள் நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு சொல்லுகிறோம். ஆமென். 7ஆவதாக ஓவர் கம் ஃபியர் அண்ட் டவுட். பயத்தையும் சந்தேகத்தையும் நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவி அது நமக்கு என்ன கொடுக்கிறதாமா? ஃபியர்லெஸ் பர்பஸ், பயமில்லாத காரியத்தை கொடுக்கிறது. பாருங்க, ஏன்னா
ஒரு மனுஷனுக்கு பயம் வருகிற பொழுது அவனை அது முடக்கிவிடும். ஃபியர் பெரலைஸ் த பர்பஸ். ஃபியர் பெரலைஸ் த பர்பஸ். அந்த பயம் நம்மை முடக்கி விடுவதாக இருக்கிறது. But God has given you a spirit of power, love and a sound mind to break through every shadow of doubt. என்னது? சந்தேகத்தின் ஒவ்வொரு நிழலையும் உடைத்தெறிய தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையும் தேவனுடைய அன்பையும் தெளிந்த புத்தியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அதனாலதான் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன காரியமா தான், அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி. அதனாலதான் அங்க இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அங்கே ஆண்டவர் கடலில் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு பயம் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே பேதுருவே, நீ நடந்து வான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தேவன் எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, அவர் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன். அவர் சொல்லும் பொழுது காற்றானாலும் கடலானாலும் அது அதனுடைய வேலையை செய்யும். அதனால இந்த பூமியில நமக்கு பெரிய பயமா இருக்கிறது காற்றும் கடலும் தான். அப்ப கடல்ங்கிறது அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆழம் கொண்டது. அதுல மனுஷன் விழுந்தானா அவனை எந்திரிக்கவே முடியாது. அது அவ்வளவு. அங்கே சில நேரங்களில் நீங்க பாக்குறீங்க, மீனவர்கள் கடலில் புயல் காற்று வர்றப்ப விழுந்து மரிச்சு போற எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய கப்பல் எல்லாம் இருக்கு. நமக்கு தெரியும் டைட்டானிக் கப்பல், எத்தனையோ லட்சம் கோடி மதிப்புள்ள டைட்டானிக் கப்பல். அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அப்ப இப்படி அது பயத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அல்லது உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. ஆனா நம்ம தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கார். ஆமென். எட்டாவதாக நாம் எப்படி நம்முடைய ஜீவியமானது இருக்கிறது என்றால், 2 பேதுரு 3:18 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். வாசிங்க. 2 பேதுரு 3:18 பேதுரு ஒரு அருமையான காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பாருங்க, பர்பஸ் இஸ் a journey of continued growth. நம்முடைய ஜீவியம் அது எப்படி இருக்க வேண்டுமாமா? கண்டினியூஸ் growth, தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து முன்னேறுகிறதாக இருக்க வேண்டும். Keep learning, maturing and deepening your relationship with the Christ every single day. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த உறவில், அந்த ரிலேஷன்ஷிப்பிலே நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு, அதை கற்றுக்கொண்டதிலே நாம் நிலைத்திருந்து நாம் அதிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் குழந்தையாக இருக்காதபடி, இன்னும் வாலிபனாக இருக்காதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதிர்ச்சி அடைகிற, மெச்சூரிட்டி அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, அது டீப்பாக இருக்க வேண்டும். அந்த ரிலேஷன் எப்படி இருக்க வேண்டும்? மிக ஆழமாக, ஏதோ மேலோட்டமா அல்ல, அல்லது ஏதோ நடுத்தரமாக அல்ல. எப்படி கடல் மிக ஆழமாக இருக்கிறதுலே மிக ஆழமானது என்னது? கடல் தான். கடல் அல்லது சமுத்திரம்னு சொல்லலாம். பாருங்க, அப்போ அதனாலதான் சங்கீதக்காரன் கூட சொல்ற, ஆழம் ஆழத்தை தேடுகிறதா, ஆழம் ஆழத்தை தேடுகிறது. அப்போ நம்ம தேவனுக்குள்ள இருக்கிற அந்த வேதம் என்கிற நல்முத்தை எடுக்க ஒவ்வொரு நாளும் நம்ம டீப்பா போயிட்டே இருக்கணும். இன்னும் உள்ள கடலுக்குள்ள போய் எப்படி முத்து எடுத்துட்டு இருக்கிறாங்களோ அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்திலே உள்ள சென்று தேவனுடைய அன்பை இன்னும் பருகி கொண்டே இருக்க வேண்டும். அதான் முதிர்ச்சி அடைந்த அந்த உறவு, தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவு நம்ம மெச்சூரிட்டி ஆகுது. அதான் தேவனுடைய பிள்ளைகள் ஜேர்னி, அதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. அது எந்த இடத்துல நின்று போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற காரியம். அடுத்தது, தேவன் நம்ம கிட்ட
he makes a difference, அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஆமென். பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். நீங்க வாசிக்கிறப்ப மீகா எழுதின நிருப புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனே, நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் நம்முடைய நாமத்தை மதிப்பான். விலாசிற்கு அதை போதும். பாருங்க, தேவன் நம்மட்டத்துல கேட்கிறது என்னது? You do not need worldwide fame to matter. என்னது? நம்ம கிட்ட இந்த உலக ஞானமோ அல்லது உலகத்தில் நீ ஒரு பெரிய மனுஷனோ ஆக வேண்டும் என்று அல்ல. நம்முடைய தினசரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க வேண்டும்? ஜஸ்டிஸ், நியாயம் செய்து. அப்போ அது நீங்க செய்கிறப்போ, நியாயமாய் நீங்க நடக்கிறப்போ, தேவனிடத்திலிருந்து மெர்சியும் இரக்கத்தையும், ஹம்பிள் ஒபீடியன்ஸ், அங்கே சிநேகிதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதுதான் என்னது? கிரியேட் எ மேசிவ் இம்பாக்ட் ஃபார் காட்ஸ் க்ளோரி. அது தேவனுடைய இடத்திலிருந்து மிகப்பெரிய மகிமையான ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இதான் சொல்றாரு பாருங்க, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நல்லது, எதை செய்ய வேண்டும், எதை நீங்க சிந்திக்க வேண்டும், எப்படி நீங்க நடக்க வேண்டும், எந்த இடத்துல நீங்க உட்கார வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு எல்லா ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆலோசனையின்படி அதை நியாயப்படி செய்து அதன் மூலமாக தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும், ஆமென், தேவனிடத்திலிருந்து அதை செய்வதன் மூலமாக தேவனிடத்தில் நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. அது செய்வதன் மூலமாய் அவர் நம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் பாருங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது இல்லாமல் வேற ஒன்றுமில்லை. அதுதான் நம்மை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். அது நமக்கு ஒரு பிக் சேஞ்சஸ் காணப்படும். அந்த கீழ்ப்படிதலோடு நீங்க நடக்கிறப்போ, அந்த இரக்கத்தோடு நீங்க நடக்கிறப்போ, உண்மையோடு நீங்க நடக்கிறப்போ, மற்றவர்கள் உங்களிடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். அதான் பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும். அதற்குத்தான் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, ட்ரஸ்ட் காட் இன் டைமிங். 10ஆவதாக பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்குது, நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நேரத்தை நாம் நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் காட் இன் டைமிங். அந்த நேரத்திற்காக, அந்த காலத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் வரை செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கும். நம்ம தான் சீக்கிரம் நடக்கட்டும், சீக்கிரம் இன்னைக்கே இது வேணும், அல்லது இன்னொரு 1 வாரத்துல வேணும், 1 மாசத்துல வேணும், அல்லது நான் கேட்ட என்ன காரியம் கேட்டனோ அது நடக்கலைன்னா நான் அப்செட் ஆயிடுவேன், நான் குழம்பி போயிடுவேன் என்று சொல்லி நம்ம என்ன ஆகிவிடுகிறோம்? அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் உடைச்சிட்டு இருக்கிறோம். அல்லது தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த இடைவெளியை அதிகரிச்சு கொண்டிருக்கிறோம், பெருசு பண்ணிக்கிறோம். நெருங்கி போகாம, நாட் கோயிங் டு க்ளோஸ்லி. அந்த கேப் பெருசாகிறதுக்கு நம்மளுடைய யோசனைகள், எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதினதின் காலத்திலே God makes everything beautiful in its proper time.
Amen. God makes everything beautiful in its proper time. Be patient when answer or delay. நம்ம மிகவும் அங்கே பொறுமையோடு இருக்க வேண்டும். நம்ம கேட்பதற்கான பதில் வரும் வரை நம்ம என்னவா இருக்க வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். Knowing he is working behind the scene. தேவன் நமக்கு பின்னாலே அல்லது திரைமறைவுகளுக்கு பின்னால் நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ண அதற்கென சில நேரங்களை எடுத்துக்கொள்கிறார். நம்ம அதனாலதான் சொல்லுவோம் அடிக்கடி, இப்போ ஒரு தோட்டத்துல ஒரு மரம் வைக்கிறோம்னா அந்த மரம் உடனடியாக காய்கனிகளை கொடுக்காது. இன்னைக்கு வச்சு நாளை காலையிலேயே அது காய்கனிகளை கொடுக்காது. மாமரம் என்றால் குறைந்தது ஒரு 3 வருஷம் 5 வருஷம். அதுபோல ஒரு நெல் விளைச்சா குறைந்தது 3 மாதமாவது டைம் வேணும். எந்த ஒரு காரியமானாலும் அதற்கென்று ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கு. அப்ப அந்த ப்ராசஸிங் டைமை நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. அதனால பாருங்க, தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் ப்ராப்பர் டைம். எப்படியாமா ப்ராப்பர் டைம்ல எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தேவன் நடத்துவார். அதனாலதான் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறோம். நம்ம கொஞ்சமா இருந்தா போதும், அல்லது ஏதாவது எனக்கு இது கிடைச்சா கூட எனக்கு இன்னைக்கு போதும் நம்ம நினைப்போம். ஆனா ஒரு 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் டிலே ஆச்சுன்னா அதை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தோட, பல மடங்கு சந்தோஷத்தோட, ஆச்சரியத்தோட அது தேவனிடத்திலிருந்து வர்றதை பார்த்திருக்கலாம். ஆமென். அதான் தேவ பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்க சொல்றார். பி பேஷண்ட் when answer or delay. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த பதில் கிடைக்கும் வரை நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற அங்கே குழப்பங்கள், போராட்டங்கள், அங்கே அக்கிரமங்கள், பாவங்களை பார்க்கிறப்போ ஆண்டவரை ஏன் இன்னும் வரமாட்டேங்கிறீர், ஏன் இன்னும் வரமாட்டேங்கிறீர்னு நம்ம ஆண்டவர் மேல அப்படியே ஒரு மன வருத்தம் மாதிரி இருக்கிறோம். ஆனா அப்படி ஆண்டவர் வந்துட்டாருன்னா இன்றைக்கும் நீங்க கவனிக்கலாம், இந்த உலகத்துல இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு வேதம் செல்லவில்லை, எத்தனையோ கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, எத்தனையோ கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் இருக்கார். இன்னும் சொல்லப்போனா எத்தனையோ சபைகள்ல ஒரு முழு விசுவாசமா மாறாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அரைகுறை விசுவாசிகளாக தேவைகளுக்காக வந்து செல்கிறவர் இருக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் மனம் திரும்புறதுக்கு தேவன் கொஞ்சம் வெயிட் பண்றார். ஆமென். இப்ப நம்மளே எவ்வளவோ வருஷம் டைம் எடுத்துக்கிறோம் நம்ம எல்லா காரியத்தை சரி செய்ய. சப்போஸ் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கு ஜெபிச்சவங்க எல்லாம் ஆண்டவரே வாங்க வாங்கன்னு சொல்லி இருந்த ஆண்டவர் வந்திருந்த என்ன ஆயிருப்போம், நம்ம ஒருத்தரும் போயிருக்க மாட்டோம், கைவிடப்பட்டவர்களாக இருப்போம், அல்லது இயேசு கிறிஸ்துவே தெரியாம போயிருக்கலாம். அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார், அதாவது அந்த காலத்துல நேர்த்தியாயும் கிரமமாயும் சரியானபடி செய்கிறார். ஆமென். 11ஆவதாக நம்ம எப்படி இருக்க வேண்டியதாமா, மத்தேயு 5:16 சொல்லுது, we have to be a light for others. We have to be a light for others. மத்தேயு 5:16 சொல்லுது, பாருங்க, your lifestyle or your life is someone else Bible. அது வேதத்தின் அடிப்படையில், அது வேதத்தினுடைய பேட்டர்ன் படி இருக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு உண்மையான அப்படின்னு என்னது, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி என்று மற்றவர்கள் தேவனை குறித்து அறியாத ஜனங்கள் உங்களை பார்க்கிறப்போ, ஓ தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்க மாட்டிருக்கு. அப்ப அதனாலதான் அவங்க வாழ்க்கை இப்படி நடக்கிறாங்க. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஹோலினஸ் லைஃப், ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப். தேவனுக்காக அங்கே எதை வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார் அதையெல்லாம் விட்டு விடுகிற அந்த சாக்ரிஃபைஸ் லைஃப், தியாகம் செய்கிற மனப்பான்மை, அல்லது ஸ்ட்ராங் பிலீவ்,
ஒரு நல்ல திடகாத்திரம் உள்ள ஒரு விசுவாசம், ஒரு நல்ல பிரேயர்ஃபுல் லைஃப், நல்ல ஜெபிக்கிற ஜெபமுள்ள ஒரு வாழ்க்கை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இவைகள் எல்லாம் எப்படி இருக்குதாம்மா? உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவதும். அது மட்டுமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக அது கிரியை செய்கிற பொழுது அது என்ன செய்கிறதாமா? live in a way that your good works point people directly to the love and salvation of Jesus. அது நம்மை இயேசு கிறிஸ்துவிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பையும் ரட்சிப்பையும் நோக்கி பார்ப்பதற்கு அது நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறது. ஆமென். அது நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அன்புனா என்ன? இயேசு கிறிஸ்து ஏன் ரட்சிக்கிற பாதையில அவர் நடந்தார்? நாம் ரட்சிக்க அவர் என்ன செய்தார்? அவர் என்ன காரியத்தை நமக்கு நற்கிரியைகளை செய்ய சொல்லி இருக்கிறார் என்று நமக்குள்ள காணப்படுகிற அந்த நற்கிரியைகளை அது செய்ய, அதன் மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:7 இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். பவுல் எப்படி வாழ்ந்தாரோ 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வண்ணமாக இல்ல 2 தீமோத்தேயு 4:7 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தருவார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். ஆமென். பர்பஸ் ரிக்வயர் என்டூரன்ஸ். நம்முடைய நோக்கத்திற்கு என்ன இருக்க வேண்டும்? சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், என்டூரன்ஸ் இருக்க வேண்டும். ஆமென். ஸ்டே கமிட்டட் டு த ட்ராக் காட் செட் ஃபார் யுவர் until the very end, knowing your labor is never in vain. உங்கள் பிரயாசம் கர்த்தருக்குள் வீணாய் இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து, உங்கள் பிரயாசம் கர்த்தருக்குள் வீணாய் இருக்காது என்பதை அறிந்து, தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே இறுதி வரை உறுதியோடு நாம் அதை ஓடி முடிக்க வேண்டும். ஆமென். அதான் தேவன் நமக்கு சொல்ற காரியம். நல்ல போராட்டத்தை, ஆமென், ஒரு நல்ல போராட்டம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் சரி, அதை நம்ம உறுதியோடு செய்யணும். அதைத்தான் அங்கே கொலோசியர் 3:23 சொல்லியிருக்கு. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். நம்ம எதை செய்தாலும், இது அது என்று இல்லை, எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது மனுஷன் பெருமைப்படட்டும், அல்லது மற்றவர்களின் குடும்பத்தில் பெருமைப்படட்டும், அல்லது சபையில பெருமை காட்டுறக்கு, அல்லது வேலை செய்கிற இடத்தில் நான் பெருமையை காட்டுறக்கென்றெல்லாம் எது செய்தாலும் அது ஆண்டவர் கவனிக்கிறார். ஆமென். என் இயேசு என்னை கணக்கு கேட்கிறப்போ நான் என்னுடைய பெருமைக்காக செய்தேன் அல்லது மற்றவர்கள் பெருமைப்பட செய்தேன் என்று தேவன் அதை குறித்து கவலைப்படாதபடி, அல்லது அதை குறித்து நம்மிடத்திலே கணக்குப்பிவிக்க சொல்லாதபடி நம்ம ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். வாட் எவர் யூ டூ, ஒர்க் at it with all your heart as work for the Lord. Let us commit today to live intensely, treating every ordinary task as extraordinary offering to God. Amen. அது தேவனுக்கென்று ஒவ்வொரு சாதாரண வேலையும் தேவனுக்கு செலுத்தும் விசேஷ காணிக்கையாக கருதி அதை ஒரு சரியான நோக்கத்தோடு வாழ நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம அந்த அர்ப்பணிப்போடு நம்ம நடக்கிற பொழுது தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய நன்மைகளை செய்வார். இந்த 12 காரியமும் நமக்குள்ள காணப்படுகிற பொழுது அந்த வாழ்க்கையினுடைய அந்த பர்பஸ்,
தேவன் நம்மை அழைத்த நோக்கம், தேவன் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறதுக்கான காரியம், அது ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இருக்கிறது. இந்த 12 காரியங்கள்ல அந்த நோக்கத்தை தேவன் நம்மிலே இன்னும் அதிகமாக வெளிப்பட, இன்னும் அதிகமாக அவருக்கென்று நாம் மனத்தெளிவுள்ளவர்களா, தேவனுக்கென்று தீங்கனுபவிக்கிறவர்களா, தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஊழியத்தை சரியாய் செய்து, தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறவர்களோடு மட்டுமல்லாமல் நம்ம கிரியைகளினாலே அதை நிரூபிக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் இந்த இதே தீத்து புத்தகத்துல பாத்தீங்கன்னா 1:15-16 சொல்லுது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமான, அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிரார், அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிரும். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு பாருங்க, எல்லாம் எப்படி இருக்குமாமா? சுத்தமும் இருக்கும், எல்லாமே சுத்தமா இருக்கு. அப்ப நீங்க சுத்தமா இருக்கிறப்ப செய்கைகள், பேச்சு, நடவடிக்கை, காரியங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கு. ஆனா அவிசுவாசிகளுக்கு அப்படி அல்ல, அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். அது மட்டுமல்ல, அங்க சொல்றாரு பாருங்க 16, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள், கிரியையினால அவர்களை மறுதளிக்கிறார். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியார்களும் எந்த நற்கிரியை செய்ய, அப்பா தேவன் அதற்காக நம்மை அழைக்கல, அல்லது தேவன் அதற்காக நம்மை ரட்சிக்கல. தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக ரட்சித்திருக்கிறார். ஆமென். தேவனை அறிந்து நற்கிரிகளை செய்து அங்கே சுத்தம் உள்ளவர்களாக, அங்கே நல்ல புத்தியும் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக நம்ம தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருக்கு. அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்த கேட்ட இந்த 12 வசனங்களை நாம் தியானிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்காய். நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்தில் உடைய சத்திய வார்த்தையை வாசிக்க தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும். ஆண்டவரே, எரேமியா சொன்ன வண்ணமாய் நீர் எங்களை ஆண்டவரே ஒரு நோக்கத்திற்காய் அழைத்து, ஆண்டவரே எங்களை குறித்து நீர் செய்திருக்கிற அந்த ஆண்டவரே முடிவு, அது நன்மை என்று, அது சமாதானமே என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. எங்களுக்கு நன்மைகளையே நீர் தருகிற தேவனாயிரு. நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாயிரு. எங்களிலே நற்கிரிகள் காணப்பட, எங்களிலே ஆண்டவரே உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை தொடர்ந்து நாங்கள் வளரத்தக்கதா, நாங்களும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாய், தேவ சித்தம் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் நடக்க தேவ இரக்கம். அதுபோல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த அன்பிலும் தயவிலும் கிருபையிலும் இரக்கத்திலும் நற்புத்தியிலும் வளர, தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேற்றுகிற பிள்ளைகளா, தேவனுடைய வார்த்தைக்குரிய எல்லா காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதாக ஓட தேவ பலனைத்தார். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. அவர்களும் ஆண்டவரே உமக்கென்று பரிசுத்தம் உள்ளவர்களா, உமக்கென்று கீழ்ப்படிதல் உள்ளவர்களா, உமக்கென்று உண்மை உள்ளவர்களா, உமக்கென்று ஆண்டவரே வார்த்தைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா, தேவ சித்தத்தை அறிந்து சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்க தேவ இரக்கம் தர வேண்டும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் எங்கும் என்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ கிருபை, தேவ தயவு உங்களை ஆட்கொள்ளட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் ஒருவரே ஞானமுள்ளவராகி நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you all. Praise to God. Amen. Amen.